ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு துவையல் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அந்த துவையல் வந்து சூடான சாதத்தோட அதோட இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க அப்போ எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்த்துலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, நம்ம சாம்பாருக்கெலாம் பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த துவரம்பருப்பை வந்து சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. நல்லா பருப்பு நல்லா செவந்து வரணும், கருகிடக்கூடாது. அதுக்காக நல்ல ஒரு மிதமான தணலே வச்சு வறுத்துக்குங்க. இப்போ இதோட காரத்துக்கு ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் மிளகாய் கூடுதலாகவோ குறைச்சலாவோ சேர்த்துக்கலாம். இப்போ 2 பூண்டு பற்களையும் தோல் உரித்து சேர்த்துட்டு இப்போ பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அது நல்லா ஆறின பிறகு அதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதோட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியையும் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள், இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். இப்போ இதோட நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்கனாக்கா தேங்காய் சேர்க்க போகிறேன். தேங்காய் வந்து ஒரு 2 பீஸ் அளவுக்கு தேங்காய் சேர்த்தா போதும். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டேன் அப்படி சொல்கிறோம் நமக்கு இந்த துவையலோட டேஸ்ட் வந்து மாறிடும். அதாவது பருப்போட டேஸ்ட் இருக்காது, தேங்காய் வந்து டாமினேஷன் ஆகிடும். அதனால் தேங்காவை கம்மியான அளவில் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ அரைச்சி துவையல் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த துவையல் பார்த்திங்கன்னா காரக்குழம்பு இல்லை பூண்டு குழம்பு அதோட ரசம் இதுக்கெல்லாம் வந்து சைட் டிஷ்ஷாக பயன்படுத்தி சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.